குட் மார்னிங் டு ஆல். இப்போ பார்க்க போகிறது டெஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ டெஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்னால் நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடி பார்த்துருக்கிறது தான். அதுலேருந்து கொடுத்துருக்க வேல்யூஸை வச்சு நம்ம டெஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த சேஞ்ச் இன் ப்ரைஸ் குவான்டிட்டி அண்ட் வேல்யூ ஆஃப் சில்ட்ரன் வந்து 2018 ப்ரைஸ் வந்து 200 கொடுத்துருக்காங்க. 2017 ப்ரைஸ் 116 இருக்குது. ஸோ குவான்டிட்டி வந்து 400 அண்ட் இது 2017 200. ஸோ இயரு, ப்ரைஸு, குவான்டிட்டி, வேல்யூ. ஸோ இயர் பாருங்கள், இயர் வந்து 2018 அதில் வந்து ப்ரைஸ் என்னன்னா 200, தென் குவான்டிட்டி 400. ஸோ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா P இன்ட்டு அதாவது ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ஸோ ப்ரைஸ் என்னது 400, 200 இன்ட்டு 400 8000. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2017 160, அங்கே 200 இருக்குது. ஸோ 160 இன்ட்டு 200 32,000. இப்போது இதை அதாவது இது கரண்ட் இயர் 2018 கரண்ட் இயர்னும் 2017 பேஸ் இயர்னு எடுத்துக்கிறோம். அப்போது கரண்ட் இயரில் இருக்கிறத P1னும் பேஸ் இயரில் இருக்கிறத P0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது QN, குவான்டிட்டி QN எடுத்துக்கிறோம். இது Q0ங்கிறது பேஸ் இயர் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அதை கொண்டு போயிட்டு எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்னா அதுக்கான ஃபார்முலாஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் P0N ஈக்குவல் டு 2018 / 2017 இன்ட்டு 100. ஸோ இப்போது PN / P0 இன்ட்டு 100 ஆர் PN இன்ட்டு Q0 / P0 ப்ளஸ் Q0 இன்ட்டு 100. இது வந்து இதுக்கான ஃபார்முலா. ஸோ சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஈக்குவல் டு குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பரை பாருங்கள். குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பரை நம்ம Q0N எடுத்துக்கிறோம். ஸோ 2018 / 2017 இன்ட்டு 100. ஸோ இது QN / பேஸ் இயரை வந்து நம்ம Q0 இன்ட்டு 100 எடுத்துக்கிறோம். இல்லைனா QN இன்ட்டு P0 / Q0 இன்ட்டு P0 இன்ட்டு 100. ஸோ சேஞ்ச் இன் வேல்யூக்கு நம்ம அதுக்கான ஃபார்முலாஸு வேல்யூஸ்னால் V0N ஈக்குவல் டு 2018 / 2017 இன்ட்டு 100. சப்போ PN வேல்யூஸுங்கும் போது நம்ம PN இன்ட்டு QN / P0 இன்ட்டு Q0 இன்ட்டு 100. இதுக்கு இப்படி பதிலாக VN / V0 இன்ட்டு 100ன்னு எழுதலாம்ப்பா. நெக்ஸ்ட்டு ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பரை வச்சு ஒரு ஃபார்முலாஸ், அதாவது ஒரு மெத்தட் பார்ப்போம். கொஸ்டின் Fisher's index number for the following data nearly whether in states TRT, அதாவது commutative ABCDE commodity and base, அதாவது P0 இயரை நம்ம Qன்னு எடுத்துக்கிறோம். 12, 4, 8, 20, 16. இது 100, 200, 120, 60, 80. ஸோ கரண்ட் இயரை வந்து P பேஸ் இயரில் 2 கொடுத்துருக்காங்க, கரண்ட் இயரில் 2 கொடுத்துருக்காங்க. அதுவும் P ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி 24, 12, 24, 24, 112, 240, 120, 48, 52. ஸோ சொல்யூஷன் பாருங்கள். அதுக்கான ஃபார்முலா P0.1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் P1 Q0 டிவைட் பை சமேஷன் P0 Q0 இன்ட்டு சமேஷன் P0 Q1 டிவைட் பை சமேஷன் P0 Q1 இன்ட்டு 100. இதுவா அதுக்கான ஃபார்முலா. ஸோ எப்படி போடலான்னு பாருங்கள். கமோடிட்டி ABCDE P0 12, 4, 8, 20, 16, Q0 100, 200, 120, 60, 80. ஸோ P1 24, 12, 24, 24, Q1 112, 240, 120, 48, 52. ஸோ P1 இன்ட்டு Q1, இந்த P1ஐயும் Q0ஐயும் P1ஐயும் Q0ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 20 இன்ட்டு 100 2000, 4 இன்ட்டு 200 800, 120 இன்ட்டு 12 1440, 60 இன்ட்டு 48 60 இன்ட்டு 24 1440, 80 இன்ட்டு 24 1020. அடுத்தது P0 Q0 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 12 இன்ட்டு 100 1200, 4 இன்ட்டு 200 800, 8 இன்ட்டு 120 960, 20 60 1200 and 16 இன்ட்டு 80 1280. அடுத்து P0 Q1 கூட மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணோம்னா 1344 960 832. அடுத்து P1 இந்த Q1 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 2240 960 1440 1152 1248. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் சமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சமேஷன் P1 Q0 7600, சமேஷன் P0 Q0 5440,
summation P0 Q1 5056 summation P1 Q1 7040 கொண்டு போயிட்டு ஃபார்முலாஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. P of 0.1 equal to square root of summation P1 Q0 divided by summation P0 Q0 into summation P1 Q1 divided by summation P0 Q1 into 100. ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? square root of 7600 divided by 5440 into 7040 divided by 5056 into 100. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? square root of 1.9321 into 100 கிடைக்கும். அது நம்ம அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 139 கிடைக்கும்பா. இதுதான் வந்து ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பரில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டைம் ரிவர்சல் டெஸ்ட்டு. ஸோ டைம் ரிவர்சல் டெஸ்ட் பாருங்கள். PA of 0.1 into P of 1.0 equal to அதே தான் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் P1 Q0 divided by சமேஷன் P0 Q0 into சமேஷன் P1 Q1 divided by சமேஷன் P0 Q1 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் P0 Q1 divided by சமேஷன் P1 Q1 into சமேஷன் P1 Q1 divided by summation P1 Q0. அந்த வேல்யூஸை கொண்டு போய்ட்டு இதோட வேல்யூஸை கொண்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 7600க்கும் 5056க்கும் நமக்கு என்ன ஆகும்? கேன்சலேஷன் இந்த ரெண்டு வேல்யூஸ் வச்சு கேன்சலேஷன் பண்ணும்போது இங்கே 1 மட்டும் தான் இருக்கும். இந்த 7600 கேன்சல் ஆகும். 5400க்கும் 5400 5056 7040 கேன்சல் பண்ணால் √1 into √1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 எழுதுவோம். இதுதான் வந்து டைம் ரிவர்சல் டெஸ்ட்டுப்பா. அடுத்தது ஃபேக்டார் இண்டெக்ஸ் நம்பர். P of 0.1 into quantity 1 equal to summation P1 Q1 divided by summation P0 Q0. இதுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation P1 Q0 divided by summation P0 Q0 into summation P1 Q1 divided by summation P0 Q1 into square root of summation Q1 P0 divided by summation Q0 P0 into summation Q1 P1 divided by summation Q0 P1. ஸோ வேல்யூஸை போட்டோம்னா இந்த 7600க்கும் 7600க்கும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது 5056க்கும் 5056க்கும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 7040 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 5440 இந்த ஹோல் ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7040 டிவைட் பை 5440. இதுதான் வந்து ஃபேக்டார் இண்டெக்ஸ் நம்பர். அடுத்து சர்க்குலர் டெஸ்ட். ஸோ சர்க்குலர் டெஸ்ட்டுக்கு நான் பார்ப்போம். த டெஸ்ட் இஸ் த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் எ டைம் ரிவர்சல் டெஸ்ட் ஆஃப் த பீரியட் 0, 1 and 2. ஸோ பீரியட் இண்டெக்ஸ் நம்பரை P of 0, 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ பீரியட் 1 ரிலேட்டிவ் டு பீரியட் 0 இஸ் P of 01 relative P11 P01 second relative க்கு P12 0 relative க்கு P20. then the component there are period 3 periodum product of a indices unity 1 ஆகும். so தப்போ P01 into P12 into P20 equal to 1. இதுதான் வந்து சர்க்குலர் டெஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர்ப்பா. தேங்க்யூ.